ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன நிம்ம வஸ்துகளுக்கு நீவே ஜவாப்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம் கொண்டு வந்திருக்கேன். பேரை கரெக்டா சொன்னா இல்லையான்னு தெரியல, ஆனா பேருடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க உடைமைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ற மாதிரி ஒரு நேமு. இந்த நேமுக்கு ஏத்த மாதிரி தான் படமும் இருக்கும். இது ஒரு படம் மொத்தமா ஒரு 3 கதை காமிச்சிருப்பாங்க. 3 கதையுமே ஒரு சிமிலர் தீம்ல போகும் மக்களே. கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ண நான் விரும்பல. சோ இந்த படத்தை முழுசா பாருங்க. 3 கதையும் பார்த்து முடிக்கும் போது தக்காளி இந்த படத்தை எப்படிதான் யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பங்கமான ட்விஸ்டும் வச்சு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு. பிடிக்குதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சொல்லிட்டு ரெண்டுமே போட்டோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கும் போது உங்களுக்கு 300 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. ஸ்பெஷல் ஆஃபர் வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் உட்கார்ந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நியூஸ்ல வந்துட்டு ஒரு அரசியல்வாதியோடைய தப்பான வீடியோ, ஒரு பொண்ணு கூட இருக்க வீடியோ லீக் ஆயிருச்சான். அந்த வீடியோ தான் நெட்டு, போனு, இன்ஸ்டாகிராம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த நியூஸை உட்கார்ந்து இந்த மனுஷன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மனைவி வராங்க. இருந்தாலும் பெரிய பணக்காரன் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. மனைவி வந்துட்டு இந்த மாதிரி அண்ணன் கிளம்புறாரு, கிளம்பி வாங்க அப்படின்னும் போது அவர் வந்துட்டு மனைவி வந்த விஷயத்த கூட கண்டுக்காம டிவிலேயே பயங்கரமா முங்கி கிடக்குறாரு. அந்த நியூஸ் அந்த அளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்படியே உட்கார்ந்து என்ன நியூஸை பாக்குறீங்க, அண்ணன் கிளம்பிட்டு இருக்காரு, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அதுக்கப்புறமா தான் போறாரு. அண்ணனை வழி அமைச்சு வச்சுட்டு இவரு வீட்டுக்குள்ளேயே யாருக்கும் தெரியாம, பொண்டாட்டி கூட தெரியாம ஒரு ரூம் வச்சிருக்காரு. அந்த ரூம்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டு பயங்கரமா நிறைய செல்போன் இருக்கு, நிறைய சிஸ்டம் இருக்கு, ஒரு மாதிரி ஹேக் பண்ற ஏரியா மாதிரி இருக்கு. நிறைய போன் வச்சிருக்காரு. அதுல இருந்து யாரையோ கான்டாக்ட் பண்றாரு. அந்த பக்கம் யாரு பேசுறாங்க அப்படின்லாம் காமிக்கல. அந்தால பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். என்னங்க பாஸ், பயங்கரமா ஒர்க் பண்ணி நமக்கு வர்த்தே இல்லாம ஒரு கொஞ்சம் காசு கூட இன்கமே வராம எல்லாமே இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னும் போது சில நேரங்கள்ல அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த ஆளு பயங்கரமா ஈகோ பிடிச்ச கேரக்டரா இருக்கான். நீ என்ன மாட்டி விடுறது, நானே என்ன மாட்டி விடுகிறேன், இது சாதாரண விஷயம் தானே, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அந்த ஆளே லீக் பண்ணிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, நம்ம வேற வேலையை பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இருந்தாலும் எனக்கு மனசே ஆறல. நம்ம வந்துட்டு பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கோம், எக்கச்சக்கமான உழைப்பு போட்டிருக்கோம், ஆனா அதுக்கு பலனே இல்லைன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கவலைப்படாத, விட்டதை புடிச்சிடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னும் போது அடுத்த வேலை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஒரு லொகேஷன் சொல்றாரு. அதாவது ஒரு நம்பர் சொல்றாரு. அது வந்துட்டு அந்த லொகேஷனுடைய கோடு மக்களை இதை போட்டு பார்க்கும்போது அது ஒரு லொகேஷனுக்கு போகுது. அங்க போயிட்டு பார்க்கும்போது ஒரு தூக்குநாங்குருவி கூடு தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு போன் இருக்கு. இப்போ அந்த போனுக்குள்ள தான் அடுத்து இவங்க என்ன வேலை செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் எல்லாமே டீடைலா சொல்லியிருக்காரு. யாரை வந்துட்டு பிளாக்மெயில் பண்ண போறோம், யாரு அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதுக்குள்ளதான் மக்கள் இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோக்கு டீம்ல இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேருக்கும் கால் பண்ணி சொல்றாரு. கால் பண்ணி சொல்லும் போதே இவரு தான் டார்கெட், இவரை தான் ஏமாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்ல இந்த டீம்ல ஒரு லேடி, அதுக்கப்புறம் ஒரு ஆளை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்டின்னு சொல்லிட்டு ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுவான். நேரடியா போயிட்டு என்ன விஷயமா இருந்தாலும் எல்லா தகவலையும் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துருவான். இப்போ 4 பேரும் அடுத்த நாள் மீட் பண்ணும்போது நம்ம சாண்டி என்ன கண்டுபிடிச்சானோ எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அந்த ஆளு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆபீஸ்க்கு டெய்லி காலைல கிளம்புவாரு, திரும்பி வருவாரு. பெருசா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, யாரு கூடயும் மிங்கிள் ஆகிற மாதிரியும் தெரியல. டெய்லி வீட்டுக்கு வராரு, வேலைக்கு போயிட்டு வராரு, எப்பயாச்சும் பாருக்கு சரக்கு போட போறாரு. ஒரு மனைவி, ஒரு குழந்தை, ஒரு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு ஒரு ஜாலியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஆளுடைய கார்ல டிராக்கிங் டிவைஸ் செட் பண்ணலாம். அந்த ஆளுடைய மொபைலையும் ஹேக் பண்ணிட்டு அந்த ஆளு யார்கிட்ட பேசுறான், யார் கூடயாச்சும் கள்ள உறவுல இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் ட்ராக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீடு முழுக்க பக்காவா டிராக்கிங் டிவைஸ், கேமரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிவைஸும் செட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு கிளம்புறாங்க. முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாம அந்த ஆளுடைய ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த ஆளுடைய கார்ல அந்த டிவைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. அவரை ட்ராக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மேனுடைய பேரு ஜோன்னு வச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாம இவங்க வந்துட்டு இந்த ஒயரிங் பண்ற டீம் மாதிரி, ஏதோ ஒர்க் பண்ண வந்த டீம் மாதிரி அந்த பெட்டியெல்லாம் தூக்கிட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு அந்த வீட்டு பக்கமா போறாங்க. வீட்டுல இப்போ யாருமே இல்ல. அம்மா, பேத்தி, மருமக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. நம்ம ஹீரோ வெளியே காவல் காத்துக்கிட்டு இருக்காரு. வராங்களா, வந்தா இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள டீம் உள்ளுக்குள்ள போயிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது ஹேக் பண்ணி அங்க இருக்கிற கேமராவெல்லாம் ஒர்க் பண்ண விடாம பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற கேமராவையும் மாப்லாம் வச்சு மறைச்சிட்டு போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கிற எல்லா இடத்துலயுமே ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்றாங்க. கேமரா ஃபிக்ஸ் பண்ணா எல்லாமே ரெக்கார்ட் ஆகணும் இல்லையா, அதுக்கு வெளியே ஒயரிங் கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து ஒரு சாதாரண இபி பாக்ஸ் மாதிரி, ஏதோ ஒரு கரண்ட் பாக்ஸ் மாதிரி செட் பண்ணிட்டு அதுக்குள்ள பென்டிரைவை சொருகி வச்சுட்டு இந்த மாதிரி இவனுங்க எல்லாமே பக்கா பிளானா பண்ணிட்டு இருக்கும் போது இப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ நம்ம கெஸ் பண்ண டைமிங்க்கு முன்னாடியே வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க கிட்ட போயிட்டு இந்த அட்ரஸ் தெரியுமா, அந்த நபரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேள்வி கேட்க, எனக்கு தெரியல, நீங்க வேற யார்ட்டையாச்சும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிம்பிளா உள்ளுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள ஹீரோவுடைய டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா பின்னாடி பக்கமா எகிரி குதிச்சு அவங்களும் எஸ் ஆயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 5 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள ரெக்கார்டான விஷயத்த போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவ் எடுத்துட்டு வேற ஒரு பென்ட்ரைவை சொல்லி விட்டு போறாங்க. இப்போ பென்ட்ரைவை போட்டு பார்க்கும்போது வீடு ரொம்ப அமைதியா போகுது. புருஷன் முண்டாட்டிக்கு சண்டை கிடையாது, ஏன் ரொமான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க, பெருசா பேசிக்க மாட்டாங்க. மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு சின்ன சண்டை கூட வர மாட்டேங்குது. எல்லாமே பயங்கர நார்மலா, சொல்ல போனா அன்யூஷுவலா, ரொம்ப கேஷுவலா போகுது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் ஒரு விஷயத்த அந்த டீம்ல இருக்க இன்னொரு நபர் சொல்றாரு. இந்த மாதிரி ஜோ வந்துட்டு டெய்லி காலைல கிளம்பி ஆபீஸ்க்கு போவான். ஆபீஸ்க்கு போற வழியில கரெக்டா ஒரு ஸ்பாட்ல வண்டியை நிப்பாட்டுவான் அப்படின்னு சொல்லும் போது அவன் டெய்லி அந்த ஸ்பாட்ல வண்டியை நிப்பாட்டி தம் அடிச்சுட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு சாண்டி சொல்லும் போது, டெய்லி காலையில ஆபீஸ்க்கு போகும்போது யாராவது ஒரே ஸ்பாட்ல நிப்பாட்டி தம் அடிப்பாங்களா, அங்க என்னமோ அன்யூஷுவலா இருக்கு, அந்த விஷயம் என்னன்னு பாக்கணும், நீ கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்த்து இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சாண்டியும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதே டைம்ல ஜோ வராரு, வண்டியை நிப்பாட்டாரு, தம் அடிச்சுட்டு யார்ட்டையோ போன்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ சாண்டி வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த ஆளு வண்டியை நிப்பாட்டிட்டு யார்கிட்டயோ போனை பேசிக்கிட்டு இருக்கான், உங்களுக்கு சிக்னல் காமிக்குதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மொபைலையும் ஹேக் பண்ணிட்டாங்களா என்ன நமக்கு சரியா காமிக்க மாட்டாங்க, ஆனா சிக்னல் கிடைக்குதா பாருங்க அப்படின்னும் போது சிக்னலே காமிக்கல அப்படின்னு. அப்பதான் சாண்டி நோட் பண்றான் அந்த ஆளு யாருக்குமே தெரியாம இன்னொரு போன் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, இதைதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒரு மாதிரி கடுப்பாவுறாங்க. இப்ப அப்படியே கட்டாது மறுநாள் காமிக்கிறாங்க. இவங்க மொத்த வீட்டையும் அந்த கேமராவால நிரப்பி வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள யாரு இருக்கா, என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியுது. சரியான சமயமா பார்த்து மனைவி வேற ரூம்ல இருக்காங்க, புருஷங்காரன் வேற எங்கேயோ போயிருக்கான். இந்த டைம்ல நம்ம சாண்டி யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள போயிட்டு கார் கீயை கொண்டு வரான். கொண்டு வந்துட்டு காருக்குள்ள இந்த ஜோ யாருக்கும் தெரியாம ஒரு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அந்த போனை கண்டுபிடிச்சு அதுல ஒரு ஹேக் பண்றாங்க. அதுல ஒரு பக் மாதிரி செட் பண்ணி இப்ப இந்த போன் மூலமா இந்த ஆளு யாருக்கிட்ட பேசினாலும் கண்டிப்பா நமக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ள போயிட்டு கீயை வச்சுட்டு வந்துட்டு இந்த ஆளு யார்கிட்ட எல்லாம் பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ஆபீஸ்ல உட்காந்துட்டு அவன் யாருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் வந்துட்டு மனைவிக்கு தெரியாம வேற யாரு கூடயோ கள்ள தொடர்பு வச்சிருக்கான் போல மக்களே. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணமே ஆக போதான். நான் கட்டிய போற பையன் வந்துட்டு சும்மா உன் கூட பேசிட்டு இருக்கிறதுனால சந்தேகப்படுறான். நான் கால் பண்ணும் போதுதான் ஏன் உன் கால் பிஸியா வருது அப்படின்னு சொல்லிட்டு உன்னாலேயே எங்களுக்குள்ள சண்டை வருது. இதுக்கப்புறமா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நம்ம இதுக்கப்புறம் பேச தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை பார்க்க போறேன் அப்படின்னும் போது, இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நீ எவனை கல்யாணம் பண்ணிக்க போறியோ அவங்ககிட்டயே வந்துட்டு உன்னை போட்டு கொடுப்பேன், நான் சொல்றபடி கேளு, நம்ம வந்துட்டு இப்படியே இருக்கலாம், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நம்ம வேணா அஃபேர்லயே இருக்கலாம் அப்படின்னும் போது அந்த பொண்ணு காரி துப்புரா, இதெல்லாம் ஒரு பழப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனையே பிளாக் பண்ணிட்டா. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோவுடைய டீமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இதான் நமக்கான நேரம், நம்ம கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணலாம், நமக்கு ஒரு பொண்ணு வேணும், அவனை மயக்க ஒரு பொண்ணு வேணும், அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் வந்துட்டு ரெடியா இருக்கிற ஒரு பொண்ணா இருக்கணும், அந்த பொண்ணை வந்துட்டு நம்ம எப்படியாச்சு ஜோ கூட பழக விட்டு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய டீம்லயே ஒரு லேடி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காலாம். அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்பவே பாவமான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு பெருசா ஃபேமிலி எல்லாம் கிடையாது. ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. புருஷங்காரன் வேலை வெட்டிக்கு எதுவுமே போக மாட்டான், குடிச்சிட்டு வீட்லயே சுத்திக்கிட்டு இருப்பான். மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, மாமனாரையும் இவதான் பாத்துக்கிறா. புருஷனுக்கு சோறு சரக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இவதான் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த குடும்பத்தையே இவதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ கரெக்டா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு 4-5 மாசமா ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு யாரு, எங்க வேலை பாக்குறா, அந்த பொண்ணு இந்த வேலைக்கு செட் ஆவாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துட்டு கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஜெனிஃபர் கிட்ட பேசி ஜெனிஃபரை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொண்டு வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஜெனிஃபரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு ஸ்பார்க், என்ன பொண்ணுடா அந்த மாதிரி பாக்குறாரு, இந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஓகே சொல்லுவாளா, நம்ம சொல்றது எல்லாமே கரெக்டா பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பா பண்ணுவேன், ஏன்னா எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்றா. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான வேலையை இங்க பார்க்க போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதே டைம்ல ஜோவை காமிக்கிறாங்க. இந்த ஆளு சும்மா அந்த காதலிக்கு போன் பண்ணி பார்க்கும்போது பிளாக்ல இருக்கு. இவங்களும் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபரை விட்டு கால் பண்ண சொல்றாங்க. அந்த ஆளு வேற ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து அதே பொண்ணு தான் கால் பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குஜாலமா போன் அட்டன் பண்ணி சொல்லு புஜ்ஜி அப்படின்னு சொல்லும் போது புஜ்ஜியும் கிடையாது பஜ்ஜியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த பொண்ணு வேற ஏதோ பேச ஆரம்பிக்கும் போது அப்படின்னா அந்த பொண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா யாருமா நீ என் நம்பருக்கு எப்படி கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் எல்லாமே சொல்றேன், நீங்க போனை கட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சொல்றேன், ப்ளீஸ் நான் யாருக்கிட்டயாச்சும் பேசணும், எனக்கு வந்துட்டு தற்கொலை எண்ணங்கள் எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது என்னமா லவ் ஃபெயிலியரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இந்த லைனை பிடிச்சிட்டு ஆமா நான் அவனை அப்படி லவ் பண்ணேன் இப்படி லவ் பண்ணேன் அவன் கூட இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் கடைசியா என்னை விட்டு போயிட்டான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுறா. சரிமா போனா போறான், நீ வந்துட்டு என்ன பண்ணு அப்படின்னா ப்ரே பண்ணு, நீ வந்துட்டு நல்லவங்க கூடயா பார்த்து பழகு, ஃப்ரெண்ட்ஸ் கூட இரு அப்படின்லாம் சொல்லிட்டு போனை கட் பண்ணுவான்னு கேட்கும் போது இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாண்டிங் அவங்களுக்குள்ள அதிகமாக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தான் இந்த பொண்ணை கூட்டிட்டு வராரு அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஏற்கனவே இவருக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நாள் ஆபீஸ்க்கு வராங்க, வந்து பார்க்கும்போது இந்த பொண்ணு ஒரு மாதிரி சோகமா கண் கலங்கிட்டு இருக்கா. என்னமாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்றா. ஷுவரா எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவரு போயிட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு சர்ச்சில் டிராப் பண்றாரு. டிராப் பண்ணிட்டு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னும் போது இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரா. அதே டைம்ல இந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய போனை கார்லயே விட்டு போயிருப்பா. இந்த பொண்ணு வரும்போது போன் அடிக்க ஆரம்பிக்குது. ஆமாமா நீ உள்ளுக்குள்ள போயிட்டு ப்ரே பண்ணும்போது ஏற்கனவே 2 வாட்டி யாரோ கால் பண்ணாங்க அப்படின்னும் போது இப்ப அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி கால் பண்றாங்க. என்னன்னு கேட்கும் போது உன்னுடைய மாமனாருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, நீ உடனே கிளம்பி வந்து என்ன விஷயம்னு பாரு அப்படின்னும் போது இவங்க போறாங்க. போகும்போது கூடவே ஒரு டாக்டர் கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயம்னு செக் பண்ணும்போது ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது, அவர் சரியா சாப்பிடாம தூங்காம ரொம்பவே டீஹைட்ரேட் ஆயிட்டாரு போல, சாப்பாடுலாம் கொடுங்க நல்லபடியா பாத்துக்கோங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ சில மெடிசன்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. இந்த பொண்ணு என்ன இவ்வளவு ஃபீலிங்கா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபேக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுமா மாமனார கூட உன் புருஷன் ஒழுங்கா பாத்துக்க மாட்டானா, தன்னுடைய அப்பாவை பார்த்து கூட உன் புருஷனுக்கு கஷ்டமா இருக்கா, அப்படி என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனை பத்திலாம் பேசவே பேசாதீங்க, அவன் ஒரு விளங்காதவன் சரியான பொறுக்கி பைய, அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பான், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாது, என்ன பாத்துக்க மாட்டான் அவங்க அப்பாவையும் பாத்துக்க மாட்டான், எதையுமே ஒழுங்கா பாத்துக்க மாட்டான், அவன் ஒழுங்கா இருந்தான் அப்படின்னா நான் எதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலைக்கெல்லாம் வரப்போறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு எங்களா கொடுத்த காசை புடிங்கிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் கேஷுவலா சொன்னேன் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னும் போது பரவாயில்லவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டாரு. இப்போ கார்ல போகும்போது சொல்றாரு, இந்த உலகத்துல கேவலமான வேலை மோசமான வேலை நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது, நமக்கு பிடிச்ச வேலையா இருக்கணும், நமக்கு வந்துட்டு காசு வர வேலையா இருக்கணும், அவ்வளவுதான், நமக்கு பிடிச்சி பண்ணா மட்டும் போதும், நான் இந்த வேலையை பிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசா இருக்கும் போது ஒத்த பைசா காசு கிடையாது, ஒழுங்கா வந்துட்டு 3 வேளை சாப்பிட்டது கூட கிடையாது, ஆனா இப்ப பாரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் நினைச்சேன் அப்படின்னா என்ன வேணா வாங்க முடியும், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது எல்லாத்துக்கும் இந்த வேலை தான் காரணம், நம்ம வந்துட்டு இல்லாதவங்க கிட்ட இருந்து புடுங்க போறது கிடையாது, அவங்களே தப்பானவங்க, அவங்களே திருடங்கிட்ட இருந்து திருட போறோம், எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத அப்படின்னும் போது அந்த பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. பார்த்தா ஜெனிஃபரை ஆள காணோம். எங்கம்மா ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோ நீ அந்த பொண்ணு கிட்ட என்ன சொன்னியோ தெரியல, அந்த பொண்ணு ஆளே மாறிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது அந்த பொண்ணு ஒரு மாதிரி கிளாமரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. இப்ப நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கேன், நான் இப்போ எப்படி வேலை செய்யறேன்னு மட்டும் பாருங்க, இதுக்கப்புறம் நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்க போறேன் அப்படின்னும் போது இவருக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணு போயிட்டு பேசுற விதமே ஒரு மாதிரி செடியோசிங்கா இருக்கு. அந்த பேசியே உசார் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் ஜோவும் இந்த பொண்ணும் அடிக்கடிக்க மீட் பண்றாங்க. தேட்டருக்கு போறாங்க, படத்துக்கு போறாங்க, வெளியே போறாங்க, சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான இடத்துக்கு போயிட்டு மீட் பண்றாங்க. அவங்க மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஆக்சுவலா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு விடுவாரு, ஹீரோவை அங்க இருந்து பிக்கப் பண்ணிட்டு வருவாரு. அந்த மாதிரி தானே பண்றாரு. இப்போ வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோ போனதுக்கு அப்புறமா இந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது இவங்க என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது மக்களே. படம் பாக்குறது, பார்க்குக்கு போறது, சாப்பிடுறது அந்த மாதிரி சொல்றேன். இவங்களுக்குள்ளயும் ஒரு ரூட் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல அந்த ஜோவுடைய ஃபேமிலி எல்லாரும் எங்கேயோ வெக்கேஷன் ட்ரிப்பா வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு தனியா இந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒன்னா இருக்க ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு தடுக்கிறா, அவனும் அமைதியா விட்டுறான். இப்போ ரெக்கார்டான எல்லா வீடியோவையும் டீம் போட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் தடுக்கிறா, அவன் வந்துட்டு நெருங்கி வரான். ஆனா இந்த பொண்ணு தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கடுப்பாகுது. நம்ம ஹீரோன்னு சொல்ல முடியாது, இவர் ஒரு அங்கிள் வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா அவங்க கசமசா பண்ணும், அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சு பிளாக்மெயில் பண்ணும், அவ்வளவுதான். ஆனா இந்த பொண்ணு
பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நமக்கு இவனை பிடிச்சிருக்கு, இவனுக்கும் நம்மள பிடிச்சிருக்கு, நம்ம போயிட்டு அந்த ஜோ கூட கசமுசா பண்ற விஷயத்த இந்த ஆளு வீடியோல எப்படி போட்டு பார்ப்பான், அந்த வீடியோவை காமிச்சு எப்படி பிளாக்மெயில் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பொண்ணை வீட்டுல டிராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்க பாருமா, எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வேலை தான் முக்கியம், நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னால முடியாது அப்படின்னா பரவாயில்ல, முடியாது அப்படின்னு சொல்லு, அதுக்காக இந்த மாதிரி பண்ணாத, கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னும் போது இல்ல இல்ல என்னால கண்டிப்பா முடியும், அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றா. அது என்ன கண்டிஷன் அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில ஜோவுடைய வீட்டு வாசல்ல ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை இறக்கி விடுறாரு. இங்க பாரு, பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு, கேஷுவலா இரு, நீ ஃபேக் பண்ற அப்படின்ற விஷயத்த அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னும் போது இல்ல இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னுடைய ஆக்டிங்க பார்த்து நீங்களே மிரண்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சோகமா போறா. நேரா உள்ளுக்குள்ள ஹார்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறா. அந்த ஆளே மயங்கி போயிட்டான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. இந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் பண்றா. எல்லாமே ஓகே, முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது இந்த ஆளுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நம்ம லவ் பண்ண பொண்ணு வேற யாருக்கோ இந்த மாதிரி ஒண்ணு சேர்த்து விட்டு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பிக்கப் பண்ண வரேன் அப்படின்னும் போது இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன், இந்த சிச்சுவேஷன்ல என்னால உங்களை பார்க்க முடியாது, உங்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ண முடியாது, நானே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்க வந்துட்டு பென்ட்ரைவ் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னும் போது இப்ப நம்ம சாண்டி தான் போயிட்டு பென்ட்ரைவை கொண்டு வரான். பென்ட்ரைவை கொண்டு வந்து எல்லாமே ஏற்பாடு பண்ணும்போது நம்ம ஹீரோ மட்டும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், நீங்க பென்ட்ரைவை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வந்து காருக்குள்ள ஏறி உட்காராரு. அப்போ மேல இருந்து சாண்டி கால் பண்றான். டேய் நான் தான் சொன்னல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிடாய்க்கிறாரு. அவன் என்ன சொன்னான் அப்படின்னா தெரியல. இப்போ இந்த மனுஷன் அப்படியே பிச்சுக்கிட்டு வேகமா மேல ஓடி போயிட்டு பார்த்து ஷாக் ஆகுறாரு. எதை பார்த்து ஷாக் ஆனாரு அப்படின்லாம் காமிக்கல. இவங்க நேரா கிளம்பி அந்த ஜோடிய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா வீடே காலியா கிடக்குது, எல்லாத்தையும் வழிச்சு தொடச்சு கொண்டு போயிருக்காங்க. அங்க ஒரு பென்ட்ரைவ் தொங்கிட்டு இருக்கு, இவங்க பென்ட்ரைவ் மாதிரியே இருக்கு, அதுல மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு வேற போட்டிருக்கு. இதை கொண்டு போயிட்டு கார்ல போட்டு பார்க்கும்போது சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டுட்டு நம்ம ஜோவே பேச ஆரம்பிக்கிறான். என்னப்பா எல்லாமே கோவிந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்கி ஓடி வந்தாரு பாத்தீங்களா. ஓடி வந்து பார்க்கும்போது அங்க என்ன வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஜெனிஃபரும் கசமுசா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பிளே ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கடைசியா சொன்னா பாத்தீங்களா, நான் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி தான், அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிருப்பா. என்ன கண்டிஷன் அப்படின்னா எனக்கு ஒன்னதான் ரொம்ப பிடிக்கும், அவன் கூட ஒன்னா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் கூட ஒன்னா இருக்கேன், நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னும் போது இவனும் ஓகே சொல்றாரு. இதுக்காக தானே இந்த ஆளு காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு போறாங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதை வந்துட்டு இவருக்கே தெரியாம வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை தான் அந்த பென் டிரைவ்ல அவங்க போட்டு வச்சிருக்காங்க போல மக்களே. அப்படின்னா ஜெனிஃபர் இவங்க டீம் கிடையாது, இந்த பொண்ணும் ஜெனிஃபரும் அந்த ஜோவும் தான் ஒரு டீம் போல. இப்ப அந்த சாண்டி வந்துட்டு ஜெனிஃபருக்கு கால் பண்ணி போகும்போது போனே போக மாட்டேங்குது. நேரா கிளம்பி வீட்டுக்கே போயிட்டு பாக்குறாங்க. அந்த பொண்ணுடைய வீடும் காலியா இருக்கு. நான் 6 மாசம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணேன், எல்லாமே செக் பண்ணிட்டு தான் சொன்னேன், நம்மளே அந்த பொண்ணு எப்படி ஏமாத்தினான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய டீம்ல ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அந்த பொண்ணு சொல்றா. இவருக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு, என்ன பேசுறது அப்படின்னே புரியல. போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்கார்றாரு. அப்ப என்ன தோணுது அப்படின்னா அந்த பொண்ணை இறக்கி விடும்போது சொல்லிருப்பாரு, நீ ஃபேக் பண்ணாத, கேஷுவலா இரு, உன்னை அவன் கண்டுபிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்லிருப்பா, என்னுடைய ஆக்டிங்க பார்த்து நீயே பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆவ, ஷாக் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிருப்பா. அப்படின்னா எவ்வளவு நாள் அந்த பொண்ணு தான் நம்மள நடிச்சு ஏமாத்தினா போல அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஜோடைய அந்த வீடியோ பிளே ஆக ஆரம்பிக்குது. பாஸ் ஆயிருக்கும், பிளே ஆகுது. என்னப்பா சொன்ன என் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, இது வந்துட்டு திருடங்கிட்டே திருடுற மாதிரியா, இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பிராங்க்ஸ்டர் கிட்டயே பிராங்க் பண்ற மாதிரி. ஆக்சுவலா உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டு உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வருஷமா நீயும் உன்னுடைய டீமும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பயங்கரமா பிளான் பண்ணி உன்னைய ஃபாலோ பண்ணி நீ எங்க போற எங்க வர என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கும்போது அங்க இருந்து ஆரம்பிச்சோம். சரி ஓகே, இதுக்கப்புறமா நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஆளை ஆக்ட் பண்ண விட்டு உன் டீம் கூட சேர விட்டு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்ல நமக்கு அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிருக்காங்க, போனை கொண்டு வர விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா போஸ்ட் மூலமா தான் என்ன விஷயம் வருமோ அந்த போட்டோ அதுக்கப்புறம் டீடைலா வரும் போல. பாஸ் டீடைலா அமுச்சு வைப்பாரு. அந்த டீடைல் எல்லாத்தையுமே மாத்தி இந்த ஜோவுடைய போட்டோ ஜோவுடைய அந்த டீடைல் எல்லாத்தையும் மாத்தி வச்சது இந்த டீம் தான். ஜெனிஃபரும் அந்த ஜோனா சேர்ந்து பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இப்போ உன்னால தப்பிக்கவே முடியாது, எனக்கு வந்துட்டு $5 மில்லியன் பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ ஷாக் ஆகுறாரு. எனக்கு தெரியும், ஷாக் ஆகாத, உன்னால அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது, அதுக்கு பதில் நீ என்ன பண்ணு அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டையை போடுவலையா, அப்படி ஆட்டையை போடும்போது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் எனக்கு 30% ஷேர் வேணும், அப்படி கொடுக்க மாட்டேன், தப்பிச்சிடலான்னு பார்த்தேன் அப்படின்னா உனக்கும் குடும்பம் குட்டி இருக்கு, உன்னுடைய பொண்டாட்டியுடைய போனுக்கு இந்த ஒரு வீடியோவை அமுச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தா இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பயங்கரமா
போயிட்டு இருக்கு. மனைவி செமையா திட்டுறாங்க. கிறிஸ்மஸ் டைம்ல எங்கேயா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் ஒண்ணுமே பேசாம ஏதோ போஸ்ட் வந்திருக்கும், அந்த போஸ்ட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அந்த சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டு அந்த பாஸுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா பாஸ் கழுவி ஊத்துறாரு. நான் ஒரு வேலை கொடுத்தனே, அந்த ஆளு ஏதோ ஒரு சிகிச்சைக்குன்னு சொல்லிட்டு வெளிநாடு கிளம்பி போயிட்டாராம். அந்த ஆளு ஊர்லயே கிடையாது, நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன், ஒரு பொண்ணு பின்னாடி போயிட்டு மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா அவமானமா போயிடும். பாஸ் காரி மூஞ்சிலே துப்புவாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பாஸ் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதான் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படின்னும் போது சரி ஓகே நீ வந்துட்டு ரெடி ஆயிட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு போனை கட் பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த ஜோ பேசிட்டு இருந்த அந்த விஷயமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஜோ வந்துட்டு கடைசியா சொல்லிருப்பாரு, எங்கடா நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன், உன் அருமையான காதலிய ஆள காணும்னு பாக்குறியா, இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சு இழுக்க. ஆக்சுவலா இந்த வீடியோவே அந்த பொண்ணு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. கைய புடிச்சு இழுக்க அந்த பொண்ணு வர முதல்ல முகத்தை காட்ட மாட்டேன் அப்படின்னு தான் திரும்பி நிப்பா. அதுக்கப்புறம் நம்ம என்ன சும்மா பாவப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்த ஆட்டையை போடுறோம், ஆட்டையை போட்டவங்க கிட்ட இருந்தானே ஆட்டையை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி முகத்தை காமிச்சிட்டு அந்த வீடியோவை கட் பண்றா. அதோட படம் முடியுது. இப்போ செகண்ட் பார்ட்டுடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவன் தான் இந்த செகண்ட் ஸ்டோரியுடைய ஹீரோ மக்களே. இவன் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய பணக்கார வீடு தெரியுது. அந்த வீட்டுக்குள்ள போக அங்க நாய் இருக்கு. அந்த நாய் இவனை பார்த்து கொலைக்க வர, அப்ப இவன் எப்படியோ நாயை கூட மேனேஜ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு எதையோ தேடிக்கிட்டு இருக்க. அங்க தங்கம் வயிறும் நெக்லஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான காஸ்ட்லியான விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஆட்டையை போடாம எதையோ தேடிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல அங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க வந்துட்டாங்க. காலையில கால் பண்ணா நான் ஊருக்கே வரல, நான் இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான் நமக்கே தெரியுது இந்த ஆளு வீட்டுக்குள்ளேயே வந்து எதையோ திருட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியே சொல்றாங்க. இந்த மாதிரி அவனுடைய கிஃப்ட வந்துட்டு அவனே ஆட்டையை போட வந்திருக்கான். கேட்டுருந்தா நாங்களே கொடுத்துருப்போம், ஏன்டா இந்த மாதிரி பண்ற, உன் பர்த்டேக்கு தானே நாங்க எல்லாமே ஏற்பாடு பண்றோம், வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. இப்போ இவனை பத்தி நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் ஒரு கிளிப்டோமேனியாக் பேஷண்டா, அதாவது இவனுக்கு திருடுற வியாதி இருக்கு. இவன் ஒரு பெரிய பணக்காரன். அப்பா வந்துட்டு ஒரு கார் ஷோரூமே வச்சிருக்காரு, என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருந்தாலுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா எதையாவது ஆட்டையை போடணுமா. சின்ன வயசுல ஃப்ரெண்டோடைய சாக்லேட்டை அவனுக்கே தெரியாம ஆட்டையை போட்டிருக்காரு. அப்பா அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிறாரு நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது ஒரு டிசார்டர், மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போனா டாக்டரால கூட கியூர் பண்ண முடியாம டாக்டருடைய அந்த நேம் போடி ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் எதையாவது ஆட்டையை போடல அப்படின்னா எனக்கு தூக்கமே வராது. என்னுடைய பொழுதுபோக்கே இந்த மாதிரி ஆட்டையை போடுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதாவது அப்பாவுடைய ஷோரூம்ல தான் வேலை பாக்குறாரு. வேலையை முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு எதையாவது ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. மார்க்கெட்டுக்கு போறாரு. போயிட்டு இருக்கும் போது ஒருத்தருடைய காசு கீழே விழுந்து கிடக்குது. அதை தூக்கி நீங்க காசை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்போ அவர் காசை வாங்கி பர்ஸ்ல வைப்பாரு பாத்தீங்களா. பர்ஸ்ல வைக்கும் போது பர்ஸை பார்க்கவே ஒரு மாதிரி யூனிக்கா வித்தியாசமா இருக்கு. இதை ஆட்டையை போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த பக்கமா போயிட்டு திரும்ப இந்த பக்கமா போகும்போது ஆட்டையை போட்டாரு. இப்போ அந்த நம்பரு எங்கடா பர்ஸ காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த கடத்தெருவுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது குட்டி குட்டியா ஆட்டையை போட்டாரு. சின்ன செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மை, இந்த மாதிரி குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் ஆட்டையை போட்டு, பயங்கர காஸ்ட்லியான எதையும் ஆட்டையை போட மாட்டாரு. சின்ன சின்ன விஷயமா அவருக்கு என்னெல்லாம் பார்த்தோன்னே ஆட்டையை போட்டா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை மட்டும் ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு அப்படியே காருடைய பேக் சீட் முழுக்க போட்டு வச்சிருக்காரு. சரி ஓகே இன்னைக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு, கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சலங்கையை தூக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. அந்த சவுண்ட கேட்டவனே இவருக்கு எப்படியாச்சும் அந்த சலங்கையை ஆட்டையை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆசையா இருக்கு. ஆனா சலங்கையை யாருக்கும் தெரியாம ஆட்டையை போடவே முடியாது, ஏன்னா அதை தூக்கிட்டு வரும்போதே சவுண்ட் கேட்கும். சரி ஓகே விட்டு போயிடலான்னு பார்க்கும்போது மனமே இல்ல. சரி ஓகே சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாலோ பின்னாடியே போயிட்டு ஆட்டையை போட ட்ரை பண்ணும்போது ஆட்டையை போடவே முடியல. அந்த பொண்ணு காணாம போயிட்டா. எங்கடா போனா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணே வரா. நம்ம ஹீரோவுடைய பாக்கெட்ல அந்த சலங்கையை மாட்டி விட்டு போறா. என்ன இவளே வந்து மாட்டி விட்டு போறாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சலங்கையோட அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போக அந்த பொண்ணு ஆளக்கானும் எங்க போனா அப்படின்னே தெரியல. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மனுஷன் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாரு. இதையே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே மறுநாள் காலையில இவரு பால்கனி பக்கமா போனா நேத்து ஒரு பொண்ணை பார்த்தாரு இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு நேராவே வந்து நின்னுகிட்டு இருக்கா. இவ அவல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு போனா, நீ எப்படி என் வீட்டை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் பர்ஸ் ஆட்டையை போட்டோம் இல்லையா, அதுல உன் வீட்டுடைய அட்ரஸ் எல்லா டீட்டெயிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க
காமிக்கும் போது என் பர்ஸை எப்ப ஆட்டைய போடுன்னு கேட்க நானும் உன்ன மாதிரி தான் கிளிப்டோமேனியாக் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸை கையில கொடுக்குறாங்க. கிளிப்டோமேனியாக்கா எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பாம கேட்கும் போது அந்த ஒரு செகண்ட்ல இந்த பொண்ணு மறுபடியும் பர்ஸ் ஆட்டைய போட்டு பாத்தியா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவனுக்கு ஒரு மாதிரி மெர்சலா இருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, சர்ப்ரைஸா இருக்கு, ஒரு மாதிரி பயங்கரமா சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால நம்ம மட்டும்தான் மாட்டிட்டு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்பான். நம்மள மாதிரி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே நீ எப்படி இதனால இது பண்ற, எப்படிலாம் ஆட்டையை போடுற அப்படின்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை நமக்கு ஒரு பாட்டா காமிக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு யாருக்கும் தெரியாம இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணு ஆட்டையை போட்ட எல்லா விஷயத்தையும் காமிக்கிறா. இவன் பாக்குறான். அதுக்கப்புறமா இவன் ஆட்டையை போட்ட திங்ஸ் எல்லாம் காமிக்க இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு ஒரு மாலுக்கெல்லாம் போயிட்டு குட்டி குட்டியா அந்த வண்டியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஆட்டையை போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு நிறைய விஷயங்களை ஆட்டையை போட்டுட்டு சந்தோஷமா சுத்திட்டு வர இவங்களுக்குள்ள ஒரு அழகான காதல் மலருது. ரெண்டு பேரும் லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி எனக்கு மாப்பிள்ள பார்க்க வீட்டுல கூட்டிட்டு போறாங்களாம், பெரிய வீடா, கண்டிப்பா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் கடுப்பாகிறான். அடியே மாப்பிள்ள பார்க்க போறியா அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்லப்பா வீட்டுல கூப்பிடுறாங்க, சும்மா போயிட்டு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், ஓகேவான்னு கேட்கும் போது ஓகே தான், ஏன்னா என் வீட்லயும் இதை ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் பொண்ணு வீட்டுல இருந்து என்ன பார்க்க வராங்க, அதுவும் பார்ப்போம், நானும் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா லவ் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்த நாள் பார்த்தா இந்த பொண்ணே ஃபேமிலியோட வரா. இவனுக்கு பயங்கர ஷாக்கு. நீயா 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அப்படியே தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஆக்சுவலா எனக்கே ஸ்டார்டிங்ல நீதான் மாப்பிள்ளன்னு தெரியாது, அப்புறம் தான் உன்னுடைய போட்டோவை காமிச்சாங்க, போட்டோவை காமிச்ச உடனே உன்னை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னா உன்னுடைய வீட்டுக்கு நான் தான் என் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றா. இப்போ பேசி ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபேமிலி கிட்ட வந்து எங்களுக்கு ஓகே தான், நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்லாம் காமிக்கல. இப்ப அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கல்யாணத்துல காமிக்கிறாங்க. கல்யாணத்துல அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் நடந்து முடியுது. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வராங்க. இதே டைம்ல பார்த்தா மாப்பிள்ளையும் பொண்ணும் ரூம்ல மயங்கி கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பாக்குறாங்க. என்ன அப்படின்னா இவங்க வேற ஒரு பெரிய கல்யாணத்துக்கு வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளைய மயக்க மாடிய வச்சுட்டு இவங்க அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்து கல்யாணத்தை கூட திருட்டுத்தனமா முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம வேற ஒரு பெரிய ஹோட்டல்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு நியூவா கல்யாணமான காதல் ஜோடி தன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை ஹனிமூனை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது நீங்க இப்பதான் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே உங்க நேம சொல்லி ஒரு கப்பல்ஸ் வந்தாங்க, அவங்க யாருன்னு போயிட்டு பாருங்க அப்படின்னா, அதாவது இவங்க ஹனிமூனு ஃபர்ஸ்ட் நைட்டை கூட திருட்டுத்தனமா வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இதை ஒரு மாதிரி ஃபன்னியா இந்த கதையை முடிக்கிறாங்க. இப்போ மூணாவது ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங் சீன்ல ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவரு பைக்ல வரும்போது பொண்டாட்டி கிட்ட பேசி சண்டை போட்டுட்டே வந்துகிட்டு இருக்காரு. மாமனார் தான் பைக் வாங்கி கொடுத்து அந்த இஎம்ஐ கட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காராம். 1-2 மாசம் நீங்களும் கட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப கஷ்டத்துல இருக்காராம், கட்ட முடியலையா அப்படின்னு சொல்லும் போது கட்ட முடியல அப்படின்னா எதுக்கு பைக் வாங்கி கொடுத்தாரு, அவரு பைக் மட்டும் தான் வாங்கி கொடுத்தாரு, அது பெட்ரோல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன், உங்க அப்பா ஒன்னும் பண்ணல, அவங்க அப்பா கட்டுற காசை விட நான் தான் அதிகமா செலவு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே பேசிக்கிட்டு வருவாரு. இப்ப வண்டியை நிப்பாட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்தன் கேஷுவலா வரான். வந்தவன் ஏதோ பேச போறான், ஏதோ கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பைக்குடைய கீ எடுத்துட்டு அவன் பாட்டு நடக்கிறான். யாரா இவன் வந்தான் பைக்குடைய கீயை கொண்டு போறான், பிராங்கானு பார்த்தா திடீர்னு கீயை தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். டேய் பன்னாட பரதேசி நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பச்சையா திட்டிட்டு இவன் பின்னாடியே ஓட அவன் பாட்டுன்னு வேகமா போறான். இதே டைம்ல இவரால பைக்கை ஸ்டார்ட் பண்ண முடியாம பைக் அங்கேயே நிக்குது பாத்தீங்களா. அங்க ஒரு ஆளு நல்லா டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், பைக்கை பாக்குறான், கீ இல்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்க்கும்போது இப்போ ஒருத்தன் கீயை தூக்கிட்டு ஓடினான் பாத்தீங்களா, அவன் சைலண்டா கீயை ஒரு ஓரமா வச்சுட்டு போயிருக்கான். அந்த கீயை கொண்டு வந்து இந்த ஆளு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக்காரன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு முன்னாடி போயிட்டு முன்னாடி ஓடிட்டு இருக்கான் பாருங்க, அவனை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இவனுங்க பக்காவா பிளான போட்டு இந்த பைக்கை ஆட்டைய போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இங்க இந்த படத்துடைய பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. முதல் கதையுடைய ஹீரோ இவரு தான் மக்களே. காலாங்காத்தால எந்திரிச்சு பைக் அப்படியே பலன்னு தொடச்சுக்கிட்டு இருக்காரு. மனைவி கத்திக்கிட்டே போறாங்க, போயிட்டு பால் வாங்கிட்டு வராங்க. இவருக்கு ஒரே ஒரு மனைவி ஒரே ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா பணத்துக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் போல. காலையில மனைவியே எந்திரிச்சு போயிட்டு பால் வாங்கிட்டு வராங்க. காலங்காத்தால எந்திரிச்சு அந்த வண்டியை போட்டு தொடச்சுக்கிட்டே இருக்கியே, தொடச்சு என்ன ஷோரூம்க்கு அமுச்சு வைக்க போற, எப்படியும் ரோட்ல தானே ஓட்டிட்டு போற, ஏஞ்சி போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போறாங்க. டீ போடுறாங்க, குக் பண்றாங்க. இது எல்லாம் பண்ணும்போது கூட இவரை திட்டிகிட்டே இருக்காங்க. சரியா வேலைக்கு போக மாட்டாரு, எப்ப பார்த்தாலும் அந்த வாட்டர்
பியூரிஃபை டெஸ்டரை விற்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேயே ஸ்டக் ஆயிருக்க, வேற வேலைக்கு போகணுன்ற எண்ணம் கிடையாது, குடும்பத்தை காப்பாற்றணுன்ற எண்ணம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சுப்ரபாதம் பாடுற மாதிரி புலம்பிட்டே இருக்காங்க. அதை இவரும் கேட்டுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் பாட்னு கிளம்புறாரு. ஆபீஸுக்கு போயிட்டு ஷூவை கரெக்டா கழட்டி விட்றாரு. பக்கத்துல ஒரு பொண்ணுடைய செப்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா கீழே உழுந்து கிடக்குது. அதை எடுத்து வைக்க ட்ரை பண்றாரு. ரொம்ப நேரம் கழிச்சு கையிலேயே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள போறாரு. இந்த வாட்டர் பியூரிஃபை டெஸ்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதை சேல் பண்ற மாதிரி வீடு வீடா போயிட்டு சேல் பண்ற மாதிரி ஒரு சேல்ஸ்மேன் வேலை பாக்குறாரு. இவரு அவருடைய டார்கெட்டை ஒழுங்காவே அச்சீவ் பண்ண மாட்டாராம். இதுக்கப்புறமாச்சு ஒழுங்கா நீங்க டார்கெட்டை சேல் பண்ணல அப்படின்னா இதுக்கப்புறம் வேலையில சேர்க்க முடியாது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. கண்டிப்பா சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. வீடு வீடா போறாரு. இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணிட்டு குடிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பேச முடியுமோ பேச ட்ரை பண்றாரு. ஆனா இவரால பேசவே முடியல. ரொம்ப திக்கி தான் பேசிட்டு இருக்காரு. நல்லா பேசுறவங்க கிட்டயே வாங்க மாட்டாங்க, வாங்க யோசிப்பாங்க. மனுஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ரொம்ப தடுமாறாரு. இவர்கிட்ட எப்படி வாங்குவாங்க, பெருசா சேலே ஆக மாட்டேங்குது. இவர் வந்துட்டு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு. ஒரு பார்க்கிங்ல சின்ன கேப் இருக்கு. அந்த கேப்ல போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு இவர் உள்ளுக்குள்ள போயிட்டு வெளியே வராரு. வெளியே வந்தவர் வண்டியை ஏறி ஸ்டார்ட் பண்ண பார்க்கும்போது அந்த டைம்ல ஒருத்தன் ஓடி வரான். கொய்யால திருட்டு பயலே, என் வண்டியை பட்ட பகல்ல ஆட்டையை போட பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவரு போன் பேசிக்கிட்டே வந்திருப்பாரு. அந்த போனை கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டு ஏன் சார் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கூட ஃப்ரெண்டும் வராரு. என்ன மச்சான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மச்சான் கொஞ்சம் அசந்திருந்தேன் அப்படின்னா இந்த ஆளு என் வண்டியை ஆட்டையை போட்டுட்டு போயிருப்பான், பாடு என் வண்டியில ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோ சொல்றாரு, ஐயோ நான் வந்துட்டு போன் பேசிக்கிட்டே மறந்து உங்க வண்டியில ஏறி உட்காந்துட்டேன் பாருங்க, என்னுடைய வண்டி இங்க நிக்குது, சாரி சாரி அப்படின்னும் போது அவர் ஆச்சரியப்படுறாரு. ஆமால ரெண்டு வண்டியும் பார்க்க HSL ஒரே மாதிரி இருக்கு, ஒரே கம்பெனி ஒரே மாடல் வண்டி. ஓகே சார் பரவாயில்ல, என் மேல தான் மிஸ்டேக், நீங்க போங்க பாத்துக்கலாம் அப்படின்னும் போது இவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பி வராரு. கிளம்பி போயிட்டு வேற எங்கேயோ வண்டியை பார்க் பண்ணிட்டு யாருக்கிட்டயோ போன் பேசிக்கிட்டு இருக்காரு. போன் பேசிக்கிட்டே இருக்கும் போது வேற ஒரு வண்டியில ஏறி உட்கார்றாரு. பார்த்தா அந்த வண்டியும் இவர் வண்டியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. போன் பேசி முடிச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு கீ செயின் எடுக்கிறாரு. கீ செயின் முழுக்க ஒரே பைக் கீயா இருக்கு. அதுல ஒரு கீயை போட்டு இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண வண்டி ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா இந்த ஆள் ஒரு பைக் திருடன். இந்த பைக்கை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி விற்பாங்க, ஆட்டையை போட்ட வண்டிலாம் வாங்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வண்டியை சேல் பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் காசை வாங்கிட்டு வந்து யார்கிட்டயோ வட்டி காசு வாங்கியிருக்காரு. அந்த காசெல்லாம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. வட்டியெல்லாம் அடைக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வண்டி அங்கேயே விட்டு வந்திருப்பாரு இல்லையா, இப்ப போயிட்டு அவருடைய வண்டியை அவரு கொண்டு வந்துடுறாரு. இந்த ஆளுக்கு இதே வேலை தான். எங்கேயாச்சும் இந்த மாதிரி சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது, போற வழியில வந்துட்டு இவர மாதிரியே வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டா வண்டியை போயிட்டு பக்கமா நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யாராவது பாக்குறாங்களா, வண்டி ஓனர் இருக்கானா, ரொம்ப நேரமா வண்டி நிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்காணிச்சுட்டு இவருடைய வண்டியை அங்க நிப்பாட்டிட்டு அங்க பக்கத்துல இருக்க வண்டியை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு சேல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வண்டியை எடுத்துட்டு போயிடுவாரு. மனுஷன் ஃபுல் டைமா இதே வேலையை தான் பாக்குறாரு. சும்மா பார்ட் டைமா தான் அந்த வாட்டர் பியூரிஃபையரை செக் பண்ற மிஷினை சேல் பண்றாரு. அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஒரு கணவன் மனைவியை காமிக்கிறாங்க. சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவசரமா லாஸ்ட் மினிட்ல இவங்க தியேட்டருக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. தியேட்டர்ல படம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிய வேகமா கிளம்ப சொன்னா வேகமாலாம் கிளம்ப முடியாது, பொறுமையா தான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பதான் போயிட்டு மேக்கப் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொண்டாட்டினாலே லேட்டா தான் கிளம்புவாங்க. இவருக்கு அந்த விஷயம் தெரியாது போல. பொறுமையா அவங்களும் கிளம்பிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா கார் பிரச்சனை. இப்போ கார்ல போக முடியாது. ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா எந்த ஆட்டோவும் நிக்க மாட்டேங்குது, வண்டியே கிடைக்க மாட்டேங்குது. டைம் போயிட்டே இருக்கு. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஏத்த வீட்டுக்காரு ஃப்ரெண்டா இருப்பாரு. அவருக்கு கால் பண்ணி யவ் உன் பைக் வேணியா, இந்த மாதிரி படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியாச்சு, லாஸ்ட் மினிட்ல கார் பிரச்சனை பண்றச்சு, உங்க வண்டி கிடைக்குமான்னு கேட்கும் போது நான் இந்த மாதிரி வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன், பைக் உடைய கீயை அங்கதான் ஒரு ஓரமா வச்சிருப்பேன், பைக் எடுத்துக்கிட்டு போயிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி அப்படியே பேசிக்கிட்டே நேரா போறாங்க. போயிட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு தியேட்டருக்கு படமாக போயிட்டாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரு ஏதாவது வண்டி மாட்டுமான்னு அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த வண்டியை பார்த்துட்டாரு. போயிட்டு பக்கத்துல பார்க் பண்ணிட்டு அந்த வண்டியை ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாரு. இப்போ இந்த காதல் ஜோடி உள்ளுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா, அவங்க படம் பார்த்துட்டு வந்து இங்க பார்க்கும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய வண்டி நிக்குது. இவனுக்கு வண்டி நம்பர்லாம் தெரியாது. எப்பவுமே நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போனாலே நம்பர் பார்க்க மாட்டோம். கலரு மாடல்லாம் பார்க்கும்போது ஓகே இது நம்ம வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடும் இல்லையா. அதே போல இவங்களும் போயிட்டு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா ஸ்டார்ட்டே ஆகல. அந்த சைட் லாக்கே ஓபன் ஆகல. என்னடா இது சைட் லாக்கே ஓபன் ஆகல, மாட்டிக்கிட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரை
ட்ரை பண்ணி பாக்குறான். உனக்கு ஒன்னும் வேலைக்கு ஆகாது, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வாங்கி ஒரே தட்டு தட்டுறாங்க. ஓபன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட்டும் ஆகுது. உனக்கு வந்துட்டு வீட்லயும் ஒன்னும் வேலைக்கு ஆகல, இங்கேயும் ஒன்னும் வேலைக்கு ஆகல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கலாச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப இவங்க ஹீரோவுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு எங்க இருந்து கொண்டு வந்தாங்களோ அங்கேயே பைக்கை பார்க் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸ் உள்ள வச்சுட்டு இவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வண்டியை கொண்டு போயிட்டு சேல் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய வண்டியை கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க வந்து பார்த்தா தன்னுடைய வண்டியை காணும். அதான் ஸ்டார்ட் பண்ண முடியாது, எப்படி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனாங்க, எப்படி இந்த வண்டி எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இங்கன்னு விசாரிக்கிறாரு, எல்லார்கிட்டையும் கேக்குறாரு. என்ன கேட்டாலும் வண்டியெல்லாமையா பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் நேரா வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா புலம்பிட்டு இருக்காரு. தூக்கமே வர மாட்டேங்குது, அவ்வளவுதான் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புலம்பிட்டு இருக்காரு. மனைவி சொல்றாங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. வண்டி தொலைஞ்சு போனா என்ன, இப்போ நீ வந்துட்டு வேலை பாரு, வேற ஏதாவது போயிட்டு வேலை பாரு அப்படின்னு சொன்னாலும் அது சாதாரண வண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறாரு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஏதோ ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்து வண்டியில ஏறி உட்கார்றாரு. இந்த டைம்ல கடன்காரன் கால் பண்ணி செமையா திட்டிக்கிட்டு இருக்கான். எப்பதான் காசை கொடுக்க போற, காசை கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு பச்சையா திட்டிக்கிட்டு இருக்க. கண்டிப்பா கொடுத்துடுறேன், இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு குடிமகனை காமிக்கிறாங்க. அவர் நல்லா குடிச்சிட்டு கீழே ஊந்து கிடக்குறாரு. ஒரு செருப்பு நேரா இருக்கு, ஒரு செருப்பு கவுந்து கிடக்குது. இவருக்கு அந்த கவுந்து கிடக்கிற செருப்பை பார்க்கும்போது நிமித்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் ஆகுது. இவர் திட்டு வாங்கிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அதை நகர்த்தி வைக்காம திருப்பி வைக்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு அந்த செருப்பை திருப்ப பார்க்கும்போது அப்போ அங்க பால் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பால் செருப்புக்கு மேல பட்டு செருப்பு தானா நிமிருது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது இவருக்குள்ள என்னமோ ஒரு பாசிட்டிவா தோணுது. நம்ம ஒரு விஷயம் பண்ண போனோம், அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டார்டரையே ஆள காணும். எங்கடா நம்ம வண்டியில ஸ்டார்டரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது தலைவன் வண்டியே கிடையாது, வேற ஒரு வண்டி பக்கத்துல வந்துட்டு ஹீரோடைய வண்டி நிக்குது. அப்படின்னா அதான் நம்ம வண்டியா, இது வேற யாரோ ஒருத்தர் வண்டி போல, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஐடியா பண்ணிருப்பாரு. நம்ம எதுக்கு இந்த வண்டியை ஆட்டைய போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை கொண்டு போயிட்டு ஓரமா பார்க் பண்ணிட்டு இப்போ அவர் வண்டியை கொண்டுட்டு வேலை பார்க்க போயிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா ஈவினிங் வராரு. வந்து பார்க்கும்போது இந்த வண்டி அங்கேயே நிக்குது. இப்போ இந்த வண்டியை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு எங்கேயோ சேல் பண்றாரு. அப்போ அந்த கடைக்காரன் கேக்குறான், இந்த ஒரு வண்டியோட நிப்பாட்டிக்க போறியா இல்ல அப்படின்னா மறுபடியும் ஆட்டையை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் யோசிச்சுட்டே போறாரு. நம்ம ஏன் இந்த விஷயத்த ஒரு வேலையாவே பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எக்கச்சக்கமா கடன் பிரச்சனை இருக்கு, வேலையிலயும் சரியா காசே கிடையாது. அதாவது இவர் எந்த அளவுக்கு சேல் பண்றாரோ அதுக்கேத்த மாதிரி தான் சேலரி கொடுப்பாங்களாம். நம்ம இதையே ஒரு வேலையா பார்க்கலாம், மத்த வண்டியெல்லாம் எப்படி திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவரு நிறைய கீ கொடுக்குறாரு. ஆக்சுவலா எனக்கு வேற எந்த மாடல் வண்டியும் தேவை கிடையாது, என்னுடைய மாடல் வண்டியை மட்டும் பக்கத்துல நிப்பாட்டி ஆட்டையை போட்டு கொண்டு வர மாதிரி என்னுடைய மாடல்ஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான கீயை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பாயும் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டையை போடுற வேலையவே நம்ம ஹீரோ ஆரம்பிச்சிருப்பாரு மக்களே. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அந்த பைக்கை வந்துட்டு ஒரு செயினால லாக் பண்ணி வைப்பாராம். அந்த செயினையே போயிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பைக் போனா போதியா தத்ரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த வேலையை பாரு, எதுக்காக அந்த செயினையே பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கேட்கும் போது கடுப்பாயிட்டு காது மேலேயே போடுறாரு. அது சாதாரண பைக் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த கப்புள்ஸ் உடைய வீட்டுக்கு ஏத்த வீட்டுக்காரனை காமிக்கிறாங்க. அவரு காலைல வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது என்ன பாக்கிறதுக்கு நம்ம பைக் மாதிரி இருக்கு, ஆனா எதுவுமே நம்ம பைக் மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டை பார்த்தா இது வேற ஏதோ ஒரு பைக்கு, இவனுங்க மாத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னையா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போயிட்டு கேட்கும் போது இவங்க தேடி போறாங்க. அந்த பைக் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க, பைக் அப்படி ஓரமா நிப்பாட்டு போங்க, உங்க பைக்கை கண்டுபிடிச்சிட்டு நாங்க உங்களுக்கு கால் பண்றோம், இந்த பைக் யாருடைய பைக் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்பர் பிளேட்டை செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ஃபேக்கான நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த 2 பேரும் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ பைக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா. மனைவி வந்துட்டு பாக்குறாங்க, மனுஷன் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கூட்டிட்டு போக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க கணவனுக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு, ஓசிடி அப்படின்னா எல்லாமே கரெக்டா இருக்கணும், நம்ம ஹீரோ எங்க பார்த்தாலும் செருப்பை நிமித்தி வைப்பாரு பாத்தீங்களா, கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுதான் நம்ம ஹீரோடைய பிரச்சனையே, எல்லாமே கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு இன்னொரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு ஹில்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வாட்டி ஏதாவது நல்ல விஷயம் தானா நடக்குது அப்படின்னா அது தானா நடக்கல, நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல சிக்னல் காமிக்குது, இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதா மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சுப்பாங்களாம். அப்படி இல்ல ஏதாவது தானாவே கெட்ட விஷயமா நடக்குது அப்படின்னா கூட இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லாமே கெட்டதா மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைச்சுப்பாங்களாம். அதுதான் உங்க புருஷனுக்கு இருக்கிற
மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு வேலை போகுது. நம்ம ஹீரோ கிட்ட பைக்கே கிடையாது, சேலும் பண்ண முடியாது. அப்படின்னா எப்படி வேலை இருக்கும்? வேலையும் போகுது, வேலையும் போச்சு, பைக்கும் போச்சு. அந்த பைக் போனதுக்கு அப்புறமா தான் எல்லாமே தப்பா நடக்குது. நம்ம லக்கி சாமான அந்த பைக்கே போயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது காசு இல்ல, கடங்காரன் கால் பண்ணி கத்திக்கிட்டு இருக்கான், வேலை இல்ல, அடுத்த வேலை சோத்துக்கே பெருசா வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பைக் ஆட்டைய போட ட்ரை பண்றாரு. ஆட்டைய போட முடியல, அவர்கிட்ட சரியான கீயும் கிடையாது. இதே டைம்ல அந்த பைக்குடைய ஓனர் வந்து பாக்குறாரு. அடுத்து என்ன, போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க போலீஸ் போட்டு போல பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. இந்த போலீஸ் சமயம் அடிச்சுட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போறாரு. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல தான் நம்மளுடைய லக்கி சாம் அந்த பைக் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ்லாம் போயிட்டு சாப்பிட்டு வரத்துக்குள்ள இந்த ஆளு அந்த பைக் ஆட்டைய போட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டான். போலீஸ் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவை ஆளை காணும், எங்கடா இந்த ஆளை காணும் பார்த்தா வெளியே இந்த பைக்கையும் காணும், ரெண்டுத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த ஆளு ஒழுங்கா சட்டை கூட போடாம அப்படியே நட்டநடு ரோட்ல இந்த பைக்கை ஓட்டிட்டு சந்தோஷமா வந்துகிட்டு இருக்க படம் முடியுது. 3 கதை இல்ல 3 வித்தியாசமான கதை. இந்த 3 கதையில உங்களுக்கு என்ன கதை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா இந்த 3வது கதை தான் ரொம்ப பங்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.